Hi, hello, welcome to Shada Creation. இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் முதல்ல பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்டெப்பிள் ரன் பற்றின ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த டூல் பாரை வச்சு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி அந்த ஆப்ஷன் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இல்லைன்னா நீங்கள் வியூக்குள்ளே போய்க்குங்க. வியூக்குள்ளே போனீங்கன்னா டூல் பார் இருக்கும், அதில் ஜெனரேட்டருங்க ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அந்த ஆப்ஷனை உங்களுக்கு தனியாக எடுத்து காமிக்கிறேன். ஸோ இந்த ஆப்ஷன் தான் அது ஜெனரேட்டுங்கிற ஆப்ஷன். இதில் தான் வந்து அந்த ஸ்டெப்ஸில் ரன் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ பக்கத்தில் இருக்க ஒரு 2 ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு நான் அது தேவைப்பட்டால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படின்னு. அந்த ஸ்டெப்ஸில் ரன்னை வச்சு நீங்கள் எல்லா டிசைன்ஸுமே யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து அது பார்க்கவே அழகாக இருக்கும் அந்த ஸ்டெப்பிள் ரன். ஸோ எவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்து வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். டிசைன்ஸ், ப்ளவுஸ் டிசைன்ஸுக்கு எல்லாத்துக்குமே அது யூஸ் பண்ணுறாங்க. இப்போ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ஸ்டெப்ஸில் ரன் இப்போ ஆட் பண்ணிக்கிறாங்க. அதை எப்படி பண்ணலாங்கிறது தான் நான் சொல்ல போகிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் மறக்காமல் பாருங்கள். நான் வந்து இப்போ ரெக்டாங்கிள் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு ரெக்டாங்கிள் என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் எடுத்துக்கோங்க. ரெக்டாங்கிள் மட்டும்தான் வேணுமா, வேறு ஷேப் வேண்டாமன்னா நீங்கள் வேறு ஷேப் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் ரெக்டாங்கிள் உங்களுக்கு சாம்பிளுக்காக ரெக்டாங்கிள் மட்டும் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். ரெக்டாங்கிள் வேணும்னா கீழே வந்து பார்டருக்கு வைக்கிற மாதிரி, ஹேண்ட் பார்டருக்கெல்லாம் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ரெக்டாங்கிள் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த ரன் வந்து உள்ளே உட்காரும். ஸோ அதுக்காக தான் நான் உங்களுக்கு ரெக்டாங்கிள் எடுத்து காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிளோட லென்த்து அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, ரெக்டாங்கிளோட லென்த்து கிடையாதுங்க. அந்த ஸ்டெப்ஸோட லென்த்து, ஸ்பேஸிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணி அங்கே இருக்க ஸ்டெப்ஸில் ரன்னை கிளிக் பண்ணாவே போதும், ஆட்டோமேட்டிக்காகவே அதுவாக வந்து உங்களுக்கு ஸ்டிச்சஸ் விழுந்துடும். பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியுது ஸ்டிச்சஸ் விழுந்துருச்சு. ஸோ ரன்னும் ஆகிட்டுருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் அந்த ஸ்டெப்பிள் ரன் வந்து இருக்கும். ஸோ ஓடி முடிஞ்சிருச்சு பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் அங்கங்கே போட்டிங்கன்னா ரொம்பவுமே அழகாக இருக்கும். இன்னும் என்ன பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி நான் ஒரு சின்ன ரெக்டாங்கிள் போட்டு பக்கத்தில் இருக்க ஆப்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் சொல்லித்தர பாருங்கள். அதே மாதிரி தான் நீங்கள் ரெக்டாங்கிள் போட்டு அந்த ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணிங்கன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இருக்கும், ஆஃப்செட் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஆஃப்செட் ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா அதாவது நம்ம ரெக்டாங்கிளோட அடுத்தடுத்து அதோட மிரர் வந்து அப்படியே விழுகும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது. அதுக்கு அடுத்தடுத்து ரன் வந்து அதுவும் ஆட்டோமேட்டிக்காக விழுந்துடும். இந்த சைடில் ஸ்பேசஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது எனக்கு வேண்டாம், எனக்கு ஒரே மாதிரி ஷேஃபில் வேணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஆஃப்செட்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது பாருங்கள், அதை வந்து நம்ம ஆஃப் பண்ணி வைக்கணும். அந்த மாதிரி ஆஃப் பண்ணி வச்சோம்னா நமக்கு ஃபுல்லாக ஒரே லைனில் நமக்கு ரெக்டாங்கிள் சேம் அதே இதில் வரும் நமக்கு. ஸோ இதில் ட்ரிபிள் ரன் இருக்குது, இன்புட் சி இருக்குது, மோட்டிவ் ரன் இருக்குது, பேக் ஸ்டிச் இருக்குது. நம்மளுக்கு என்ன தேவையோ ஸோ நம்ம கையில் வரையாமல் நீட்டாக ஆட்டோமேட்டிக்காகவே அதுவாக வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகி கொடுத்துக்கும். அதுக்காக இந்த டூல் பார் வந்து ஆஃப்செட் டூல் பார் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், தேவைப்படாதவங்க இல்லை ஓகே நாங்கள் வந்து கையிலேயே ட்ரா பண்ணிக்கிறோம் அப்படின்னா நீங்கள் கையிலேயே ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ஈஸியான மெத்தட், நமக்கு குயிக்காக ஒர்க் முடிஞ்சிடும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குயிக்காக முடிஞ்சிடும் இந்த டூல்ஸு. பாருங்கள் இதில் பேக் ஸ்டிச் இருக்குது, நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். பேக் ஸ்டிச்சு, ரன்னு, ட்ரிபிள் ரன்னு, இன்புட் சி, ஸோ எல்லாமே இருக்குது உங்களுக்கு. நீங்கள் எந்த ஆப்ஜெக்ட் டூல் பார் வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு டூலும் இருக்குது. ஸோ அந்த டூல்ஸில் பார்த்தீங்கன்னா ஷேப்ஸ் நிறையவே இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி தான் அந்த ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணாவே ஓகே. உங்களுக்கு என்ன ஸ்டைலில் தேவையோ, சர்க்கிள் வேணுமா, ஹார்ட்டின் ஷேப் வேணுமா, ஓவல் ஷேப் வேணுமா, ஸோ எந்த ஷேப்பில் வேணுமோ அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு செஞ்சு கொடுத்துரும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை வச்சு நம்ம நிறைய டிசைன்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். நிறைய ஈஸியாக வந்து சீக்கிரம் குயிக்காக நம்ம பண்ணக்கூடிய டிசைன்ஸ் எல்லாம் வந்து இதை வச்சு நம்ம குயிக்காகவே நம்ம பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப்பிள் ரன்னை வச்சுட்டு நம்ம சீக்வன்ஸ் கூட நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சீக்வன்ஸ் வீடியோ போன வீடியோவில் நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க.
இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சேம் அதே ப்ராசஸ் தான். ஸோ ஸ்டெப்சில் ரன்னை நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டு சீக்வன்ஸை செலக்ட் பண்ணிக்கிறோம். எவ்வளோ சீக்வன்ஸ் வேணுமோ 3 5 2 என்ன சீக்வன்ஸ் வேணுமோ அந்த சீக்வன்ஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம ரன்னை ஹோம் கொடுத்து நம்ம ரன்னை ஓட்டி விட்டோம்னா ஓட்டி விட அந்த ஒயிட் நீடியில் வந்து நம்ம ஒவ்வொன்றா ட்ரா பண்ணிகிட்டே போகலாம். இது வந்து நான் சும்மா போட்டு காமிக்கிறேன், அதனால் பக்கத்தில் இருக்கிற மாதிரி தெரியும். இதே வந்து ஸ்டெப்சில் ரன்னை நீங்கள் ஸ்பேஸ் கொடுத்து நிறைய கொடுத்து 3mm போட்டிங்கன்னா உங்களுக்கு இது வரும். நான் 5mm எடுத்திருக்கேன். பக்கத்தில் வேணுன்னா வச்சுக்கலாம், இல்லை அங்கங்கே வேணுனாலும் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சீக்வன்ஸ் மெத்தடு இந்த ஸ்டெப்சில் ரன்னில் போடும்போது. இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ உங்களுக்கு அப்போ தான் புரியும், இடையில ஸ்டாப் பண்ணிங்கன்னா புரியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.